நேர்களே, ஐபிஎல் 2026 10 அணிகள் கலந்து கொண்டு 74 போட்டிகள் நடத்தப்பட்டது. மார்ச் 28, 2026 அன்று தொடங்கிய ஐபிஎல் போட்டி இன்று மே 31 அன்று இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் குஜராத் மற்றும் ஆர்சிபி அணிகள் மோதின. இதில் ஆர்சிபி அணி ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி கோப்பையை வென்றது. அதாவது இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக கோப்பையை வென்றுள்ளது. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் என்று அழைக்கப்படும் எம்.எஸ். தோனி மற்றும் ரோஹித் சர்மா இவர்களின் தலைமையில்தான் இந்த சாதனையானது படைக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இன்று அன்கேப்டு பிளேயராக இருக்கும் ரஜத் பட்டிதார் தொடர்ச்சியாக 2 முறை கோப்பைகளை உயர்த்தியுள்ளது. ஐபிஎல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் 2026 ஒரு சிறிய ஹைலைட்ஸாக தற்பொழுது பார்க்கலாம். அதாவது வைபவ் சூரியவன்சி ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருக்கிறார். அவர் 16 போட்டிகளில் 776 ரன்களை அடித்து அசத்தி இருக்கிறார். சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்ஷன் இந்த ரேஸில் 2 மற்றும் 3வது இடத்தில் நீடித்தார்கள். 60 முதல் 70 ரன்களுக்கு மேல் இறுதிப் போட்டியில் குவித்தால் ஆரஞ்சு கேப் இந்த இருவருக்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் இவர்கள் சொற்ப ரன்னில் ஆட்டம் இழந்ததால் வைபவ் சூரியவன்சி இந்த ஆரஞ்சு கேப்பை மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தோடு வென்றுள்ளார். அதிக விக்கெட்டுகளை பொறுத்தவரை புவனேஸ்வர் குமார் மற்றும் ரபாடா இந்த இருவரின் ஜோடிக்கு இடையே கடுமையான போட்டி நிலவியது. புவனேஸ்வர் குமாரை பொறுத்தவரை 2 விக்கெட் வீழ்த்தி அசத்தினார். ஆனால் 2வது இன்னிங்ஸில் ரபாடா விக்கெட்டுகளை வீழ்த்தியதால் அவர் பர்பிள் கேப்பை வென்று அசத்தினார். அதே போன்று ஒரு போட்டியில் அதிக ரன்கள் அடித்த அணிகள் பட்டியல் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறது. 265 ரன்களை குவித்திருக்கிறது. அதுவும் 264 ரன்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதல் இன்னிங்ஸில் அடித்திருந்தது. 265 ரன்களை எடுத்து சேஸ் செய்து அந்த வெற்றியை பதிவு செய்து அசத்தியது பஞ்சாப் அணி. ஹையஸ்ட் ஒன் மேன் ஸ்கோரை பொறுத்தவரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை சேர்ந்த KL ராகுல் 152 ரன்களை எடுத்து அசத்தியிருக்கிறார். எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஐபிஎல் 2026 ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை படைத்தது. அதாவது 10 அணிகளிலுமே ஒருவர் செஞ்சுரி அடித்திருக்கிறார்கள் என்ற வரலாறு சாதனை இந்த ஐபிஎலுக்கு இருக்கிறது. அதை பொறுத்தமட்டில் சிஎஸ்கேவை சேர்ந்த சஞ்சு சாம்சன் 2 சதங்களை வைத்து அசத்தி இருக்கிறார். அதேபோல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சேர்ந்த வைபவ் சூரியவன்சி, குஜராத் அணியை சேர்ந்த சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்ஷன், ஆர்சிபி அணியை சேர்ந்த விராட் கோலி, டெல்லி அணியை சேர்ந்த KL ராகுல், LSG அணியை சேர்ந்த மிச்சில் மார்ஷ், SRH அணியை சேர்ந்த அபிஷேக் சர்மா, பஞ்சாப் அணியை சேர்ந்த ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் கூப்பர் கானலி, மும்பை அணியில் 3 சதங்கள் அதாவது ரியன் ரிக்கல்டன், திலக் வர்மா மற்றும் டிகாக், கொல்கத்தா அணியை சேர்ந்த ஃபின் ஆலன் என ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒரு செஞ்சுரியானது இந்த ஐபிஎல் 2026 அடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வரலாறாக பார்க்கப்படுகிறது. அதிக ஃபோர்ஸ்களை பொறுத்தவரை சாய் சுதர்ஷன் மற்றும் கில் இருவரும் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார்கள். அதிக சிக்ஸரை பொறுத்தவரை சொல்லவே வேண்டாம். 15 வயதுடைய வைபவ் சூரியவன்சி 72 சிக்ஸர்களை அவர்கள் அடித்து அசத்தி இருக்கிறார். அதே போன்று அதிக முறை 90 ரன்கள் கடந்து விக்கெட் பறி கொடுத்ததில் 3 முறை வைபவ் சூரியவன்சி இதில் இருக்கிறார். இந்த ஐபிஎல் 2026 பொறுத்தவரை முழுக்க பேட்ஸ்மேன் டாமினன்ஸாகவே பார்க்கப்பட்டது. அந்த வகையில் ஒரே ஒரு பந்து வீச்சாளர் மட்டுமே இந்த ஐபிஎல் 2026 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அது மோஷின் கான், LSG அணியை சேர்ந்தவர். இவர் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை இந்த ஐபிஎல்லில் செலுத்தியிருக்கிறார் என்றே கூறலாம். ஏனால் மிகப்பெரிய ஒரு டாமினன்ஸ் பேட்டிங் சைடாக பார்த்த இந்த ஐபிஎல் 2026 ஒரே ஒரு பந்து வீச்சாளர் மட்டுமே 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தி இருக்கிறார்கள் நேயர்களே.